என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான சிந்தனை யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சிம்பிள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஏற்கனவே நம்ம விசுவாசத்தில் நல்லாவே இருக்கோம். யோபு சொன்னார், நான் விசுவாசித்தவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். எல்லாருமே இயேசுவண்டை வந்திருக்கிறோம். மார்த்தாள் சொல்றா, ஆண்டவரே மறுமையை பற்றி அவ சொல்றா, அவன் உயிர்த்தெழுதல் இருப்பான்னு. ஆனால் மரியாள் இம்மையில் எனக்கு தம்பியை பற்றி கேட்குறான். அப்பந்தான் அவள் அழுகிறா. உங்கள் கண்ணீரின் அழுகைக்கு கர்த்தர் வந்து லாசருவை வெளியே வா என்று இழந்து போன லாசரை மீட்டு கொடுத்தது போல உங்களுக்கு இழந்து போன பதவிகள், இழந்து போன சமாதானம், இழந்து போன சந்தோஷம், இழந்து போன வருமானம், இழந்து போன குடும்ப உறவு, இழந்து போன சுகம், இதே போல வரிசையா சொல்லிட்டே போலாம். சமுதாயத்தில் இழந்து போன இரத்த சம்பந்தங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மீட்டு தருகிறார். நீங்க விசுவாசித்தீங்கன்னா இது அப்படியே ஆகும். ஆண்டவர் உங்க கண்ணீரை பார்த்து அவர் கூட அழுகிறாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் அழுதார் அப்படிதான் சொல்லியிருக்கோம். அவர் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். இப்போ 86-87 வயசுல மீண்டும் கர்த்தர் அவனை பார்த்து உன் சந்ததி உன்னால் உருவாக்கப்படும் என்று சொன்ன போது அவன் அதை விசுவாசித்தான். கர்த்தர் அதை அப்படியே உருவாக்கி கொடுத்தாரே. மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா அது நடக்குமே. அப்படி விசுவாசிங்க. 2 குருடர்கள் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கேட்டபோது அவங்க இறங்கும்னு கேட்டாங்க. நம்ம எல்லாம் தேவனே, ஆண்டவரே எங்களுக்கு இறங்குன்னு நீங்கள் இறக்கத்துக்காக கெஞ்சுகிறவர்களா இருந்தால் உங்களை பார்த்து சொல்ல போகலாம், உன் விசுவாசத்தபடி உனக்காக கடவதை பார்வையடையவையாக. இதுவரை பல இடத்துல கண்கள் குருடானது போல ஒரு சூழல் இருக்கலாம், இருள நடந்தது போல இருக்கலாம். இன்னைக்கு சொல்லுகிறார், நீ வெளிச்சத்தை பார்த்துட்டேன், இனி பார்வையடையவ எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறாய். நீ விசுவாசிக்கிறபடி உனக்காகும். நீ கானானிய பெண்ணை பார்த்து சொன்ன விசுவாசம் பெருசு, நீ விரும்புகிறபடி உனக்காக கிடவது. நான் அப்படி வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நீங்க விரும்புகிறபடி போகலாம். நீங்க விசுவாசத்தபடி போங்க. நீங்க விரும்புகிறபடி கர்த்தர் உங்களுக்கு யாவையும் நன்மையாய் முடிய பண்ணுவார் என்று வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்துல கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்கள் நல்ல தகப்பனே, நல்ல வார்த்தையை சொல்லி இருக்கிறீங்க. நாங்கெல்லாம் விசுவாசிக்கிறோம் அப்பா. நாங்க இதெல்லாம் கிடைக்கும்னு விசுவாசிக்கிறோமா, அத்தனையும் பெற்று அனுபவிக்க கிருபை செய்வ நல்ல பிதாவே. ஆமென்.